அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு இளைஞர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது, என்னடா நடக்குது இங்கே? தாவேகா அரசு வந்து அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் கூப்பிட்டு ஒரு அழைப்பு விடுத்து இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்குறாங்க. இவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள், திமுக கூட்டணியில் உள்ள அந்த எம்பிக்கள்லாம் போகலை, புறக்கணிக்கிறாங்க. என்னமோ இங்கேருந்து அங்கே வருது, அங்கேருந்து இங்கே தனியாக வந்து ஒரு அறிக்கை வருது, அம்மையார் கனிமொழி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி இப்போ இளைஞர்கள் ரொம்ப ஒத்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன நடக்குது, இதில் என்ன, இது வந்து என்ன காரணத்துக்காக விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஏன்னா அப்போ தானே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். இப்போது எல்லாருமே வந்து இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லா தம்பிகளும் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அரசியல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஓரமாக இல்லாமல் எல்லோரும் பார்க்குறதுனால தம்பிகளுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லும்போது வந்து அது எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அதை உள்வாங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்கங்க. சட்டம் ஒன்று வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே ஒரு சட்டம் ஒன்று கொடுக்குறாங்க. மக்கள் தொகை அதிகமாகிடுது, அந்த மக்கள் தொகை அதிகமாகிறதுனால நமக்கு வந்து இங்கே பஞ்சம்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அதெல்லாம் வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. அந்த சட்டத்தை வந்து இங்கே இந்தியாவில், அதுவும் தென் மாநிலங்களில், இப்போ கேரளா, கர்நாடகா, இந்த பக்கம் நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, அதுலேயும் தமிழ்நாடு அதிகமாக வந்து இதை வந்து ரொம்ப கடைப்பிடிக்குது. ஏன்னா நீதி நேர்மைக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு இது இல்லை, அதனால் வந்து ரொம்ப நேர்மையாக கடைப்பிடிக்குது. அப்போ வந்து மக்கள் தொகை அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம பல விளம்பரங்கள், ரொம்ப வயசில் கொஞ்சம் நம்மளோட பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த முக்கோண விளம்பரம்லாம் வரும். இந்த பார்த்திபன் நடித்த படம், இந்த புதிய பாதை அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட ஒரு படம், அதில் கூட வந்து அந்த இதுதான் கருத்து, குழந்தை பற்றி நீங்கள் வந்து குப்பைத்தொட்டில் போட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் அந்த கருத்தாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா, அப்போ அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரத்தெல்லாம் போட்டு எல்லாருமே வந்து எப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் போய் இன்றைக்கி வந்து கருத்தரிப்பு மையங்கள்லாம் இங்கே கடை விரிச்சுக்கிட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குங்கிறது இன்றைக்கி உள்ள தம்பிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த சட்டத்தை வந்து ஒழுங்காக கடைப்பிடிச்சாங்கல்ல, அதை நம்ம கடைப்பிடிச்சோம்ல தமிழ்நாட்டில், அதுக்கு வந்து தண்டனை தான், இது வந்து தண்டனை தான். இப்படி இது வந்து அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது கொண்டாடப்படுதா? முதல்ல தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 வருஷத்தில் எடுத்த அந்த கணக்கெடுப்பு படி, அந்த மக்கள் தொகை இருக்கும்ல, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அப்போ வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு எம்பி தொகுதி, அந்த எம்பி வந்து இந்த மக்களுக்கு உண்டான அதுக்கு என்ன வேணும், இந்த மக்களுக்கு தேவையான அந்த இப்போ நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கான பிரச்சனைகள் அங்கே போய் பேசி நமக்கான உரிமைகளை வாங்கிட்டு வருவார். இது போல் வந்து ஒவ்வொரு பகுதியிலே இருக்கிறவங்க வேணும்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு எத்தனை எம்பி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 எம்பி இருந்தால் போதும் அப்படின்றது அந்த ஒரு கணக்கெடுப்பில் வருது. அதுபடி தான் இன்னை வரைக்கும் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டமும் சொல்லியிருக்குது, மறுசீரமைப்புங்கிறது அத்தியாவசியம் ஒன்று, அது வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சிருச்சு இல்லை, எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இப்போ வந்து எண்ணிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி, அதாவது 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அது வந்து உறுதியாக வந்து அப்படி தான் சொல்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் அதை தான் வந்து எல்லா கட்சிகளும், பல கட்சிகள் வந்து அதை தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ 2011 மக்கள் அந்த தொகையை வந்து நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நீங்கள் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பி வந்து குறைவாங்க. அப்போ நமக்கு அந்த வட மாநிலங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எம்பிகள் அதிகமாவாங்க. அப்போ அதனால என்ன ஆகும், நமக்கான பிரச்சனைகள் பேசக்கூடிய அந்த நேரம் மேற்கொண்டு குறையும், ஆட்கள் வந்து குறைவாங்க, நமக்கான அந்த உரிமைகள் வந்து கிடைக்காது. அப்படிங்கிறது தான் இந்த மறுசீரமைப்புக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள்லாம் சொல்கிற ஒரு காரணம். இவங்க வந்து கூடவே கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்லலை.
செய்யணும். ஆனால் அதில் வந்து நியாயமாக செய்யணும் அப்படிங்கிறோம். இதில் வந்து என்னென்ன இடையில வந்து சிக்கலாகி போயிடுச்சு, என்னென்ன விளையாட்டுகள்லாம் நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே ஒரு ரூ. 100 பணம் இருக்குது. அந்த ரூ. 100 பணத்தை ஒரு 10 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தோம்னா எவ்வளோ வரும்? ஆளுக்கு 10 ரூபா வந்து பிரிக்கிறாப்புல இருக்கும். அதே ரூ. 100 பணம் இருக்குது, 2 குழந்தை தான் இருக்குன்னா அப்போ எவ்வளோ இருக்கும்? அதிகமாக பணம் இருக்கும். இதை தான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தது. இங்கே வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. மக்கள் தொகை குறைச்சி விட்டு பொருளாதாரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. இதெல்லாம் வந்து தம்பிகள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நானும் இப்போ தானே உங்கள் கூட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் உங்களை பார்க்கும்போது படிக்கும்போது ஆஹா இந்த வேலை நடந்திருக்குடா அப்படின்னு தெரியுது. அப்போ மக்கள் தொகை குறைந்ததுனால தான் இங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்ட நாடு தமிழ்நாடு, தமிழ் மாநிலம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இருக்கட்டும், அது வந்து அடுத்தது வந்து இன்னொரு தருணம் வந்து பேசுவோம், அதை வந்து நம்ம பேசுவோம். அதே சமயங்களில் இப்போ இந்த சட்டத்திட்டங்களை வந்து கட்டுப்பாட்டோடு நம்ம இருந்ததுனால, கடைப்பிடிச்சு இருந்ததுனால இதை வந்து ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் வந்து வாங்க நம்மளோட எல்லாரோட கருத்துக்களையும் சொல்லுங்கள், நம்மளோட அந்த வலிமையாக அந்த குரலை வந்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீங்கள் பாராளுமன்றத்தில் போகும்போது நீங்கள் அந்த சட்டத்திட்டத்தை வந்து அதை வந்து நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டாடும்போது நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அனைத்து கட்சி எம்பிக்களோட கூட்டத்தை வந்து கூட்டுறார், அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திமுக அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கூட்டணி கட்சிகளில் இருந்தாங்கல்ல, இந்த தேமுதிக, அதே போல் வந்து மக்கள் நீதி மையம் இன்றைக்கி வரலை. ஏன்னா அவர் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வந்து வெளிநாட்டில் ஏதோ ஒரு இதில் இருக்கிறாரு அப்படின்றாப்புல சொல்கிறாங்க. அதுபோல் காங்கிரஸில் ஒருத்தவங்க வரல. அதை இப்போ இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 பேர் தான் வந்து விஜய் அழைச்ச அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அழைச்ச கூட்டத்துக்கு 19 பேர் தான் வந்திருக்கிறாங்கன்னா, அப்போ வெளியிலேருந்து அங்கே பார்க்குறாங்கல்ல, ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நமக்கான அந்த உரிமைகளை பேசுகிறதுக்கு உண்டான ஆட்கள் வந்து மிகவும் குறைவு. இப்போ வட மாநிலங்களில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக அப்படி தான் இருக்கிறாங்க. பிஜேபியில் அப்படி தான் இன்றைக்கி வந்து வென்ற நம்ம மாநிலங்கள் அனைத்துலேயும் பிஜேபி தான் வந்து வென்றுகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே காங்கிரஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கு, விசிகா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கு, கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறாங்க. அண்ணன் வைகோ அண்ணனோட பையன் துரை வைகோ அவர் வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப வெளியில் இருக்குது வந்து நம்ம பார்க்குற அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து காரணம் சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வரலை, அப்போ நாங்கள் மட்டும் இப்போ வர முடியுமா? இது வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்து இதுலேயே கூட நீங்கள் காவிரி நீரை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுனா வேண்டான்னு மறுக்க போகிறாங்களா, இல்லை மறுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாதுங்கிறதாங்க எனக்கு தோணுது. இந்த இடத்துல போய் நீங்கள் பேசலாம். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு அனுமதி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கேட்குறோம்னா அதுக்கு இத்தனை மணி நேரம் தானே இருக்குது. அப்போ அத்தனை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சில சமயம் வந்து புறக்கணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைங்க உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இதுக்கு முன்னாடிலாம் ஒரு தொடர் முழக்கம் போராட்டம்னு வந்து வச்சுருவோம், இல்லாட்டி வந்து உண்ணாவிரதம் போராட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். வச்சு மைக்கை வச்சுட்டு நம்மளோட கோரிக்கைகள் என்னவோ அதை நம்ம வந்து பேசுவோம். அதே போல் இப்போ வந்து இவர் கூப்பிட்டதே அங்கே வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் வந்து பேசுறது கூப்பிடல அப்படின்னு சொல்கிற நம்ம அண்ணன்மார்கள், இங்கே மாண்புமிகு தலைவர்கள் என்ன செய்யலாம், அங்கே போய் பேசியிருக்கலாம்ல. பேசும்போது அங்கே அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு வரும், வெளியில் வந்து சொல்லலாம், இங்கே பாருங்கள் மேகதாட்டு அணைக்கு நாங்கள் வந்து எப்படி இருக்கிறோமோ, மறுசீரமைப்புக்கு நாங்கள் வந்து எப்படி இருக்கிறோமோ அதே போல் தாங்க எல்லா விஷயத்துக்கும் இருப்போம், காவிரி நீர் பிரச்சனைக்கு நாங்கள் அப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை கொண்டாந்து வெளியில் சொல்லி நம்மளோட ஒற்றுமையை காட்டியிருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு வந்து இல்லை நான்லாம் வந்து வரல, எங்களுக்கோட நிலைப்பாடு அதுதான் அப்படின்னா வெளியில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். இன்றைக்கி இளைஞர்கள் பார்க்குறான், பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்குள்ளே ஒரு அரசியல் வந்து வைக்கிறீங்கன்னா இந்த மண்ணுக்கான அரசியலாக இல்லை தனக்கான அரசியலான்னு ஒன்று இருக்குல்ல, தனக்கான அரசியல் தான் அதுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்கன்னா இது வந்து எந்த வகையில் வந்து சரி வரும் அப்படிங்கிறத இந்த இதுக்கப்புறம் உள்ள காலங்கள் தெரியப்படுத்தும். இப்போ வந்து விஜய் வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து போகாமல் இருக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. நீங்கள் அங்கே போய் பேசியிருக்கலாம், இதை பற்றி மேகதாட்டை பற்றி பேசியிருக்கலாம், காவிரி நீரை பற்றி பேசியிருக்கலாம்,
இப்போ இதுக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை கூட தான் ஒரு பாயிண்ட் தான் நம்ம பேச போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்கிறதாங்க உண்மை. இதை பாருங்கள், பார்த்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து இப்போ இளைஞர்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க ஊடகத்தை. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாமே செய்தியை பார்க்குறீங்க. இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறது மேற்கொண்டு பார்க்குறீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, மறுசீரமைப்புனா என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க, படிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அரசியல் வந்து மிக தெளிவாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அரசியல் வருகைக்கு பிறகு எல்லா குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாருமே அரசியலில் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்துட்டீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.